அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். வகத் வரதல் ஹபரு அன் சய்யிதில் பஷர் அன்னஹு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு ஷத்த மிஸரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகல அஹ்லஹு. ரவாஹுல் புகாரி. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம் வ ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அபதானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ ضியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். பெரன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதம் அதனுடைய 3ஆம் வார ஜும்மா தொழுகை நிறைவேற்ற குழுமி இருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் நேமத்தும் மஃபிரத்தும் கிடைக்கட்டுமாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார் சுற்றார் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பு வழங்கி நரக விடுதலை அளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனபதியை தந்தருள் புரிவானாக. வாழும் காலம் நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து விடை பெறும்போது நல்ல முஸ்லிம்களாக, உண்மை விசுவாசிகளாக, உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹுவை சென்று அடைகிற அவரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் சந்ததிகள் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. பெருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனித ரமதான் 10 நாட்கள் நம்மை விட்டும் விடைபெறும் நிலையில இருக்கிறோம். இன்றிரவு இன்ஷா அல்லாஹ் 3ஆம் 10 நாட்களுடைய பிறை பிறக்கவிருக்கிறது. இந்த 3ஆம் 10 நாட்களை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இயன்ற அளவுக்கு நிறைய அமல்கள், இபாதத்துகளிலே ஈடுபட இன்ஷா அல்லாஹ் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய இறைமறை ஓத வேண்டும். நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். விடாமல் நோன்பு நோற்றிட வேண்டும். நோன்பினுடைய அந்த கட்டுப்பாடுகளை, கடப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். இரவு தொழுகையிலே இன்ஷா அல்லாஹ் முக்கியமாக ஈடுபட வேண்டும். இது போன்ற பல்வேறுபட்ட நல்ல அமல்களை செய்தவாறு இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி வணக்க வழிபாடிலே ஈடுபடுவார்கள் என்றால், தங்களுடைய அரை கச்சையை இறுக கட்டி கொள்வார்கள். இரவெல்லாம் கண் விழிப்பார்கள். தாங்கள் மட்டுமல்லாது தங்களுடைய குடும்பத்தினரையும் விழிப்புறச் செய்வார்கள் வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அதை தொடர்ந்து நாமும் அந்த சுன்னத்துக்களை பின்பற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்பான பெருமக்களே, தமிழகம் தழுவிய முறையில் மட்டுமல்ல, உலகம் தழுவிய முறையிலே இந்த கடைசி 10 நாட்களிலே நம் மக்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள். நம்மால் இயன்ற அளவுக்கு 10 நாட்கள் ஏத்திகாஃப் இருப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இது ஒரு அழகிய அருமையான
அண்ணல் வழி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நடைமுறையாக இருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே கடைசி 10 நாட்களும் ஏத்திகாஃப் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை சென்று அடைகின்ற வரை. அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அவர்களுடைய துணைவியர் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். எந்த ஆண்டிலே ஏக இறைவனை சென்று அடைந்தார்களோ எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஆண்டிலே 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த ஏத்திகாஃபுக்கு இருக்கிறது. அல்லாஹுடைய பள்ளிவாசலில் நாம் இருக்கிற போது அல்லாஹுடைய விருந்தாளிகளாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் நம்மை கௌரவிக்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹுடைய பிரியத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ் நம்மை தேட ஆரம்பிக்கிறான். பள்ளிவாசலுக்கு நாம் வராவிட்டால், அடுத்தடுத்து வராவிட்டால், தன்னுடைய அடியார்களை ஏத்திகாஃப் இருந்த அடியார்களை தேட ஆரம்பிக்கிறான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். மா தபத்தன ரஜுலும் முஸ்லிமுன் அல் மசாஜித் அலி ஸலா வ திக்ர் இல்லா தபஷ்பஷ் அல்லாஹு லஹு கமா யதபஷ்பஷு அஹ்லுல் காயிபி பிகாயிபிஹிம் இதா கதிம அலைஹிம். முஸ்லிமான ஒரு அடியார் அல்லாஹுடைய இல்லத்தை இருப்பிடமாக ஆக்கி கொண்டார் என்றால், தொழுகைக்காக, இறை தியானத்திற்காக, அல்லாஹ் அவருக்காக பெரும் மகிழ்ச்சி அடைகிறான். அவரை பார்த்து பஷாஷத், பேரானந்தம் கொள்கிறான். எதுபோல் என்று கேட்டால், வெளியூருக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வீடுகள் திரும்புகிற போது அந்த வீட்டார் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்வார்களோ, பேரானந்தம் கொள்வார்களோ, அதே போன்று அல்லாஹ் பேரானந்தம் கொள்கிறான் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அளவுக்கு இறை நெருக்கம் பெற்றவர்களாக இந்த நல்லடியார்கள் மாறுகிறார்கள். ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் மாறுகிறார்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு, மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு, தன்னுடைய அன்பை, பாசத்தை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு இறை நெருக்கம் பெற்றவர்களாக ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பரிணாமம் பெறுகிறார்கள் என்பதை பார்க்கிற போது நமக்கும் அந்த ஒரு ஆசை உண்டாகிறதா இல்லையா யோசித்து பார்க்கிறோம். எனவே அன்பான பெருமக்களே, இதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இறை இல்லங்களை இந்த 10 நாட்கள் நம்முடைய இருப்பிடமாக ஆக்கி கொள்கிற போது பல்வேறுபட்ட நன்மைகள் பள்ளிவாசலில் வைத்து நாம் அடைகிறோம். காரணம், தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்திலிருந்து அவர்கள் தொழுகை எதிர்பார்த்து இருக்கிற போது மலக்குமார்களுடைய துவா பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹும் மஃபிர்லஹு, அல்லாஹும் மர்ஹமு யா அல்லாஹ், இந்த அடியான் பாவத்தை மன்னித்து கருணை காட்டுவாயாக. நாம் ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம்தான், ஒரு தொழுகைக்கு பின்னாலே இன்னொரு தொழுகைக்காக நாம் காத்திருக்கிற போது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் மட்டுமல்ல, நம்முடைய தரஜாக்களை அதிகப்படுத்தவும் செய்கிறான் என்கின்ற அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இந்த சான்ஸ், இந்த வாய்ப்பு ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மக்களுக்கு கிடைக்கிறது. மேலும் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள். ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இரவு பகல் பாராமல் கிடைக்கின்ற நேரத்திலே, விழிப்புற்றிருக்கிற நேரத்திலே இறைமறையை ஓதி கொண்டிருப்பார்கள். மட்டுமல்ல, அந்த இறைமறையிலே உள்ள பல்வேறுபட்ட ஞானங்களை, அதிலே உள்ள தத்துவங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிற போது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக அவர்கள் ஆகிறார்கள். அவர்கள் மீது அமைதி ஆட்கொள்கிறது. ஹதீஸிலே பார்க்கிறோம், ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிற போது குர்ஆனுடைய உரைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிற போது மலக்குமார்களும் சேர்ந்து அமர்ந்து கொள்கிறார்கள். நம்முடைய கண்ணுக்கு அப்பால் அவர்கள் இருப்பார்கள். இது தெளிவான ஹதீஸ். இந்த பாக்கியத்தையும் அவர்கள் பெறுகிறார்கள். இதை தாண்டி அன்பான பெருமக்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள்.
சஹாபிகள் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன விஷயமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டிருக்கிறோம், அவனை புகழ்ந்தேற்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை பரிசாக தந்தானே, அருள் பாலித்தானே, கருணை காட்டினானே, இதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களா அல்லாஹ் மீது ஆணையாக என்று கேட்டார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் சொன்னார்கள், மா அஜ்லஸனா இல்லா தாக், இதற்காகத்தான் அமர்ந்திருந்தோம் நாயகமே என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொன்னேனே, அது வீணுக்காக சொல்லவில்லை, உங்களை பற்றி நான் ஐயப்பட்டு சந்தேகப்பட்டு சொல்லவில்லை, அதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் பேசினேன். ஜபரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல வந்தார்கள், உங்களை பற்றி மலக்குமார்களிடத்துல அவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கவே நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டேன் என்று கூறினார்கள். யார் ஏத்திகாப் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை திக்ரு செய்த வண்ணம், புகழ்ந்தேற்றிய வண்ணம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்களோ, அண்ணல் ஜபரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏனைய மலக்குமார்களிடத்திலே பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள், சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் என்ன செய்கிறோம்? தராவீஹ் தொழுகை நிறைவேற்றுகிறோம். தராவீஹ் தொழுகை நிறைவேற்றிய கையோடு நம்மால் இயன்ற அளவுக்கு இத்தனை நாட்களாக தஹஜ்ஜத் தொழுகையும் நாம் நிறைவேற்றி கொண்டுதான் இருந்தோம். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினாலே 3:30 மணிக்கெல்லாம் நாம் எழுந்து விடுவோம். எழுந்து தஹஜ்ஜத் தொழுகை நிறைவேற்றுவோம், இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவோம், சஹர் உணவு அருந்துவோம், சுபுஹ் தொழுகையை இயன்ற மட்டும் ஜமாத்தோடு நிறைவேற்றுவோம். இப்படி நாம் நிறைவேற்றி கொண்டிருந்தோம். இந்த கடைசி 10 நாட்கள்ல அருமை சகோதரர்களே, இதிலே அதீத கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தராவீஹ் தொழுகையையும் 20 ரக்காத்துகள் நல்ல முறையிலே நிறைவேற்றி கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு நடுநிசி தொழுகையிலேயும் நாம் முக்கியமாக ஈடுபட வேண்டும். நாம் பலமுறை பேசிய ஒரு விஷயம்தான், கியாமுல் லைல் வேறு, தராவீஹ் தொழுகை வேறு. தராவீஹ் தொழுகை என்பது புனித ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு தொழுகை. தராவீஹ் தொழுகை என்பது புனித ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு தொழுகை. அதற்கான ஆதாரங்கள் நிரம்ப இருக்கின்றன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திலே உறுதிப்படுத்தப்பட்டது 20 ரக்காத்துகளாக. ஆனால் கியாமுல் லைல் என்பது வருடம் பூராவும் நிறைவேற்றுகிற தொழுகை. வருடம் பூராவும் இரவு நடுநிசி தொழுகையிலே நிறைவேற்றுகிற தொழுகை. அது பற்றி மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தொழுகை சலாத்துல் லைல். அதற்கு கியாமுல் லைல் என்றும் கூறுவார்கள், சலாத்துல் லைல் என்றும் கூறுவார்கள். எனவே இரண்டும் வேறு வேறு. சில நண்பர்கள் தராவீஹ் தொழுகையில 8 ரக்காத் நிறைவு செய்த கையோடு புறப்பட்டு போகிறார்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு முறை அல்ல, 100 முறை உலமாக்கள் இது பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சிந்திக்க மறுக்கிறீர்கள், யோசிக்க மறுக்கிறீர்கள். ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு தொழுகை தராவீஹ் என்பதை நீங்கள் அதற்கான அந்த ஹதீஸ் ஆதாரங்களை எடுத்துரைத்த போதும் கூட நீங்கள் யோசிக்க மறுக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை தாங்கள் யோசனை பண்ணுங்கள். ஹாஃபிஸா அவர்கள் முழு குர்ஆனை ஓதி காண்பிக்கிறார்கள். ஓதி கொண்டிருக்கிற போதே குர்ஆனை கேட்பது என்பது எவ்வளவு இனிமையான ஒரு காரியம், ஒரு நல்ல காரியமா இல்லையா? இடையிலேயே அந்த கிராத்தை நாம் கேட்காமல் புறப்பட்டு போனோம் என்றால் அந்த கிராத்தை அவமதிப்பதாக ஆகாதா? புறக்கணிப்பதாக ஆகாதா? உதாசீனப்படுத்துவதாக ஆகாதா? அது கலாமை இலாஹி அல்லவா? இறைவனுடைய திருவாக்கு அல்லவா? யோசித்து பாருங்கள். நாம் ஒரு சபையிலே கூடியிருக்கிறோம், ஆலோசனை செய்கிறோம். இடையிலேயே யாராவது ஒருவர் எழுந்து போனார் என்றால் எவ்வளவு பெரிய வருத்தம் உண்டாகும், அதிருப்தி உண்டாகும். ஏன் இவர் இடையே எழுந்து போகிறார்? ஒரு விருந்து நடைபெறுகிறது, அந்த விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிற போதே ஒருவர் இடையில எழுந்து போனார் என்றால் நம்முடைய மனசு கஷ்டப்படுகிறதா இல்லையா? கொஞ்சம் யோசியுங்கள். அல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய அதிருப்தி உண்டாகும்.
8 தொழுது விட்டு ஹாபிஸ் இறைமறையை முழுமையாக ஓதி கொண்டிருக்கிற போது, ஒரு ஜுசு 1.25 ஜுசு தம்முடைய உயிரை கையிலே பிடித்து கொண்டு ஓதி கொண்டிருக்கிற போது கண்டுகொள்ளாமல் நாம் சென்றோம் என்றால் இது அல்லாஹுடைய திருப்தியை பெற்று தருமா அதிருப்தியை பெற்று தருமா என்பதை 8 தொழுகின்ற நண்பர்களே நீங்கள் யோசிக்க வேண்டும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். 20 ரக்காத்து நீங்கள் தொழுதீர்கள் என்றால் அதனால் அல்லாஹ் உங்களை நரகத்திலே தூக்கி வீசி விடுவானா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நரகத்திலே தூக்கி வீசி விடுவானா? நீ எப்படி அதிகமாக தொழ போயிற்று? 8 ரக்காத்துக்கு மேல நீ எப்படி அதிகமாக தொழ போயிற்று? போ நரகத்திற்கு என்று அல்லாஹ் சொல்லுவானா மறுமை நாளிலே? அந்த அதாபுக்கு நாம் ஆளாகுவோமா? கொஞ்சம் யோசியுங்கள், கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள். வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கும் சரி, நமது பள்ளிவாசல்களுடைய நிர்வாகஸ்தர்களுக்கும் சரி, ஊர் ஜமாத்தார்களுக்கும் சரி மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் தொழ வருகிறீர்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறீர்கள். ஆஹா, நிறைய இளைஞர்கள் ஷாப்புகள் தொழ வருகிறார்களே என்பது எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இப்படி தாங்கள் செய்கிற போது உங்களுடைய மூளையை குழப்பிக்கொண்டு 2 தொழுகையும் ஒரு தொழுகைதானே என்று குழப்பிக்கொண்டு நீங்கள் செயல்படுகிற போது இதனால் அல்லாஹ் நம்மை சோதித்து விடுவானா என்பதை கொஞ்சம் யோசி. நிச்சயமாக சோதிக்க மாட்டான். காரணம், இந்த புனித ரமதான் மாதம் இருக்கிறது, எந்த அளவுக்கு தொழுகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை அல்லாஹ் வாரி வாரி தருகிறான். ஒரு 2 ரக்காத் தொழுதோம் என்றால் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது. கூடுதலாக ஒரு 12 ரக்காத்து தொழுவதன் காரணமாக நாம் குறைந்து போய் விடுவோமா? நஷ்டப்பட்டு போய் விடுவோமா? பாவிகளாக ஆகி விடுவோமா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டுமா இல்லையா? அருமை சகோதரர்களே, அந்த இனிய கிராத்தை கேட்டு அந்த 20 ரக்காத்தை தொழுது அப்போது கிடைக்கிற ஒரு மன நிறைவு இருக்கிறதே, தொழக்கூடியவர்களுக்குத்தான் இந்த மன நிறைவு தெரியும். அருமை சகோதரர்களை, தொடர்ந்து தொழக்கூடியவர்களுக்கு. எனவேதான் தராவீஹ் தொழக்கூடியவர்கள் கியாமுல் லைலில் ஈடுபடுவார்கள். தராவீகிலே 20 ரக்காத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்கள் தான் கியாமுல் லைலில் ஈடுபடுவார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அதை தாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டுமாய் நாம் பேரன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம், பெரும் மதிப்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். இது அல்லாத மற்றொரு விஷயம் அருமை சகோதரர்களே, சில நண்பர்கள் என்ன செய்கிறார்கள்? வித்ரு தொழுகை ஜமாத்தோடு தொழாமல் எழுந்து போய்விடுகிறார்கள். வித்ரு தொழுகை காரணம், ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அவர்கள் எழுந்து செல்கிறார்கள். அந்த ஹதீஸை நாமும் ஏற்றிருக்கிறோம். பலமுறை சுபுஹ் பயானிலே, மசாயில் பயானிலே எடுத்துரைத்திருக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அன்னல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜாலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, இரவு நேரத்திலே உங்களுடைய கடைசி தொழுகையை வித்தராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. மறப்பதற்கில்லை, மறுப்பதற்கும் இல்லை. ஆனால் மற்றும் ஒரு ஹதீஸை தாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டுமே. ஜமாத்தோடு வித்ர் வாஜிபு தொழுகை நிறைவேறுகிறது என்றால் அதற்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கத்தானே செய்கிறது. அதையும் தாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டுமே. அன்பு சகோதரர்களே, வித்திரை ஜமாத்தோடு தொழாமல் எழுந்து செல்லக்கூடிய என் அன்பர்களே, நண்பர்களே, அருமை ஜமாத்தார்களே, கொஞ்சம் யோசனை செய்யுங்கள். வித்ர் வாஜிபு என்பது அந்த தொழுகைதான் வாஜிபு. ஆனால் கடைசியாக தொழுவது வாஜிபு என்பதல்ல. அந்த ஹதீஸுடைய கருத்து அதுவல்ல. வித்ர் வாஜிபு, தொழுகை வாஜிபு. ஆனால் முன்னால் தொழுதால் அது குற்றம் ஒன்றும் கிடையாது. இதோ ஹதீஸ் ஆதாரம். வான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நன்கு கவனியுங்கள். புகாரி முஸ்லிம் ஷரீஃபில் உள்ள ஹதீஸைத்தான் நாம் இப்போது பதிவு செய்கிறோம். இப்போது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் பதிவு செய்யத்தான் செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நண்பர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் உலக முஸ்லிம்கள் எல்லோருக்குமே ஹிதாயத்து செய்ய வேண்டும். ஹிதாயத்தை தானே நாம் கேட்க முடியும், வேறு எதை கேட்க முடியும்? இதோ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், காலத் மின் குல்லி லைலி அவுத்தர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவு முழுவதிலேயுமே ஒவ்வொரு நேரத்திலேயுமே பெருமானார் வித்திரு தொழுதிருக்கிறார்கள். மின் அவ்வலி லைல் வ அவுஸத்திஹி வ ஆஹிரிஹி, இரவனுடைய முதல் பகுதியிலையும் வித்திரு தொழுதிருக்கிறார்கள்,
நடுப்பகுதியிலையும் தொழுதிருக்கிறார்கள், கடைசி பகுதியிலையும் தொழுதிருக்கிறார்கள். வன்தகா வித்ருஹு இல சஹர், சஹரோடு அவருடைய வித்திரு முடிந்து விடும். கடைசி நேரத்துல அவர்கள் வித்திரு தொழுதார்கள் என்றால் முத்தபக்குன் அலைஹி. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக நாம் சற்று யோசிக்க வேண்டுமா இல்லையா அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே? எனவே இன்ஷா அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த வித்திரு தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று கேட்டால், இஷாவுடைய அந்த ஃபரல் 4 ரக்காத்தையும் நாம் ஜமாத்தோடு தொழுகிறோம். அதே போன்று தராவிக தொலை சுன்னத் ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறோம். வித்ருவாஜிபு தொலையும் ஜமாத்தோடு நிறைவேற்றணும் என்றால் அந்த ஜமாத்துடைய நன்மை கிடைக்குமா இல்லையா? ஜமாத்துக்கு என்று ஒரு சவாபு இருக்கிறதா இல்லையா? இது எல்லாவற்றையும் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அதை மட்டும் தனியே தொழுவது என்றால், இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்த மார்க்க ரீதியாக மார்க்கப்பூர்வமான சட்டத்தை ஏற்படுத்தி தந்ததை சற்று யோசியுங்கள், சற்று யோசியுங்கள் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், காலகட்டாயம் ஏற்படுகிறது. கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இடையிலே அருமை சகோதரர்களே, ஒரு தராவியினுடைய சொற்பொழிவில தலையிலே தொப்பி அணிந்து தொழுவது பற்றிய தகவல்களை, அதற்கான ஆதாரங்களை நாம் எடுத்துரைத்தோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அதாவது தொப்பி அணியாமல் தொழக்கூடிய அன்பு சகோதரர்களே, தொப்பி அணியாமல் தொழுகின்ற அன்பு சகோதரர்களே, உங்களே பலர் யதார்த்தமாக தொப்பி அணியாமல் தொழலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். வீண் பிடிவாதத்திற்காக அல்லாமல் யதார்த்தமாக. ஒரு சிலர் விவரம் புரியாமல், அதனுடைய மகிமை புரியாமல் தொப்பி அணிந்து தொழுதால் அதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன, அது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் என்பதை விளங்காமல் தொழக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதோ பாருங்கள், எத்தனை இளம் சிறுவர்கள் தொப்பி இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். இவர்கள்லாம் யாரை பின்பற்றுகிறார்கள்? இளைஞர்களை பின்பற்றுகிறார்கள், உங்களை போன்ற முதியவர்களை பின்பற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டுமா? கொஞ்சம் யோசனை செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகவே கூடாது. என்ன காரணம் தெரியுமா? அதற்கான ஆதாரங்களை அடுக்கடுக்காக நாம் எடுத்துரைக்க முடியும். எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீசுகள். அன்பான பெருமக்களே, சில பேர் விளங்காமல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அதனுடைய அருமை புரியாமல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இனியாவது அதனுடைய அருமையை பெருமையை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஜாமியா மஸ்ஜித் இருக்கிறத, இங்கே தொழக்கூடியவர்கள் ஒரு ஜீனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், புது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் வருகிற போது ஒரு அழகிய தோற்றத்தோடு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். தொப்பி அணிந்திருந்தால் அதுல அழகு இருக்கிறதா? அணியாமல் சில பேர் தலைவிரிக்கோலமாக, எல்லாரையும் நாம் சொல்லவில்லை, தலைவிரிக்கோலமாக மின் விசிறியில அடிக்கின்ற அந்த காற்றில முடிகோட என்ன செய்கிறது? பறக்கிறது. இதிலே அழகு இருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். எல்லாம் உங்களுடைய சிந்தனைக்குத்தான் நான் தருகிறேன். இந்த நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதுக்கு மட்டுமன்று, ஒவ்வொரு பள்ளிவாசல்கள்லையுமே தொப்பி அணிந்து நீங்கள் தொழுகிற போது உங்களுக்கு நிறைய பறக்கத்து இருக்கிறது. உங்களுடைய தொழுகை முழுமையான முறையில கபூலாகும். இதோ வரிசையாக நான் ஹதீஸ்கள் சொல்லுகிறேன், சற்று கேளுங்கள் அருமை சகோதரர்களே. ஆனால் ஒருவராவது தங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், பணிபண்போடு என்று நான் கொஞ்சம் இறங்கி கூட கேட்கிறேன், தொப்பி அணிய வேண்டியதில்லை, தொப்பி அணிய வேண்டாம், தொப்பி அணிந்தால் அந்த தொழுகை நிறைவேறாது என்பதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு ஹதீஸ் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சத்திய சஹாபியரும் சரி, தொப்பி அணிந்து தொழுதார் என்பதற்கு பல்வேறுபட்ட ஹதீஸுகள் ஆதாரங்களை புகாரியிலிருந்து மட்டுமல்ல, துர்முதி போன்ற பல்வேறுபட்ட கிதாபுகளிலிருந்து நாம் ஹவாலாக்கள் ஆதாரங்கள் காண்பிக்க முடியும். அன்றைக்கு ஒரு அருமையான ஹதீஸை நாம் ஆதாரம் காண்பித்தும், ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், இன்ன ஃபர்க மா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிமு அலல் கலானிசி, நமக்கும் முஷ்ரிக்கீனுக்கும் மத்தியிலே உண்டான ஒரு வித்தியாசம் என்னவென்று கேட்டால், தொப்பிக்கு மேலே அணிகின்ற தலப்பாகை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை ஒருவர் கூட மறுக்கவே முடியாது அருமை சகோதரர்களே, பெரியார்களே. தொப்பி அணிந்து அதற்கு மேலே தலப்பாகை அணிவது என்பது
அந்த ஹதீஸினுடைய வாசகத்தினுடைய வீரியத்தை பாருங்கள். நமக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம். நாம் முஸ்லிம்கள் அல்லவா? கொஞ்சம் யோசியுங்கள். நாம் முஸ்லிம்களா இல்லையா? முஸ்லிம்களுக்கான அடையாளத்தை அன்னலார் காட்டுகிறார்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகைக்கு வெளியும் கூட முக்கியமான காலகட்டங்களில் தொப்பி அணியுங்கள், அது இஸ்லாத்தின் சின்னம் என்பதை காண்பிக்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு மேல இன்னும் நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. இதோ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்களுடைய ரஅஸிலே மிஃபர் இருக்கிறது. மிஃபர் என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் டிக்ஷனரியிலே பார்க்கலாம். திருஉன் யுல்பசு தஹத்தல் கலன்சுவா, தலையிலே தொப்பி அணிந்து அதற்கு மேலே அணிகின்ற ஒரு இரும்பு கவசம். காரணம், சுய பாதுகாப்புக்காக வேண்டி, தற்காப்புக்காக வேண்டி அணிகின்ற ஒரு கவசம் தான் அல் மிஃபர். வெறும் கவசத்தை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அணிந்திருக்கவில்லை. சொல்வது யார்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். இந்த ஹதீஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் புகாரி ஷரீஃபிலே, சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. புகாரியில் இருக்கிறதா, புகாரியில் இருக்கிறதா, புகாரியில் இருக்கிறதா என்றுதான் நண்பர்கள் கேட்கிறார்கள். புகாரில உள்ள ஹதீஸுகளை சொன்னாலும் கூட காதிலே ஏற மறுக்கிறது. ஏன் ஏற மறுக்கிறது? எதற்காக வேண்டி இப்படி இருக்கிறீர்கள்? அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதாயத்து செய்ய வேண்டும். அடுத்து மூன்றாம் ஒரு ஹதீஸ் பாருங்கள் அருமை சகோதரர்களே. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அருமையான ஹதீஸ். ஒவ்வொரு வருஷமுமே 7ஆம் சும்ரா மாணவர்களுக்கு, பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு சஹீஹுல் புகாரி நாம் நடத்துகிற போது இந்த ஹதீஸை நாம் நடத்துகிறோம். ஒரு மனிதர் பெருமானார் இடத்துல வந்து கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டுத்தான் பதில் தெரிந்து கொண்டார்கள். மா எல்பசுல் முஹரிம், எஹ்ராம் அணியக்கூடிய ஒருவர் என்னென்ன உடைகள் எல்லாம் அணியலாம் என சியாப் என்று கேட்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லா தல்பசு அல் கமீஸ, எஹ்ராம் அணிந்திருந்தால், ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் அணிந்திருந்தால் கமீஸ் அணியாதீர்கள், தைத்திருக்கும், தையலாக இருக்கும். வலல் அமாயும், தலையை மறைக்கின்ற முறையில தலப்பாகை மணிய, தலை திறந்த நிலைமையில தானே நம் ஹஜ் உம்ராவை நிறைவேற்ற முடியும். இது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் தானே. இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேர் ஹஜ் செய்திருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நிறைய பேர் உம்ராவில் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே ஹஜ் உம்ரா செய்கிற போது நாம் தலையை மறைப்பது கிடையாது. வல சராவியலாத்தி, சுர்வால்களும் நீங்கள் அணியாதீர்கள். வலல் பரானிச, ஹதீஸ் நீடுகிறது, தொப்பியும் அணியாதீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஹஜ் உம்ரா நிறைவேற்றுகிற போது எஹ்ராம் உடை அணிந்திருக்கக்கூடிய அந்த நிலையிலே மட்டும், தொப்பி அணிந்திருக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் நாயகத்திற்கு ஏன் ஏற்பட்டது? தொப்பி அணிந்திருந்தார்கள் நண்பர்கள். நீங்கள் எஹ்ராம் டயத்தில் அணியாதீர்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்கிறார்கள். அணியக்கூடியவர்களை பார்த்துத்தானே எஹ்ராமுடைய டயத்தில் அணியாதீர்கள் என்று சொல்ல முடியும். சற்று யோசியுங்கள். பரானிசி என்றாலே தொப்பிகள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நண்பர்களிடத்திலே, சஹாபியரிடத்திலே அந்த நடைமுறை இருக்க போய்த்தான். காரணம், தொப்பியிலையும் தையல் இருக்கும். அந்த தையல் ஆடைகளை நீங்கள் அணியக்கூடாது என்பதற்காக வேண்டி தொப்பி அணியாதீர்கள் என்று சொன்னார்கள். இதற்கு மேல் நமக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் வேண்டும்? யாருக்கு பின்னாலே நீங்கள் செல்லுகிறீர்கள்? எப்படிப்பட்டவர்களுக்கு பின்னாலே நீங்கள் செல்லுகிறீர்கள்? இந்த இளம் சிறுவர்கள் உங்களை பார்க்கிறார்களே, பள்ளிவாசல்ல அனைவரும் தொப்பை அணிந்து கொண்டு தொழுகிற போது பார்க்கின்ற அந்த அழகு ஒரு தனி அழகு இல்லையா? ஒரு தனி சிறப்பு இல்லையா? வீட்டிலிருந்து வருகிற போதே நீங்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, கர்ச்சிப் இருக்கும், தொப்பி இருக்கும். அவர்கள் தங்களுடைய அறக்கச்சையிலே, இடுக்கிலே அவர்கள் செருகியவாறு தான் வருவார்கள். மதரசாவிற்கு உள்ளே வந்தாலும் கூட உடனே தொப்பியை அணிந்து கொண்டுதான் மதரசாவுக்கே வருவார்கள். பள்ளிவாசல். அன்பான பெருமக்களே, ஒரு அன்பர் அன்னைக்கு சொன்னார், தொப்பி அணியாததற்காக வேண்டி அவர் சிறுவராக இருக்கிற போது மேல தெரு நண்பர், என்னுடைய தாப்பனர் நைய புடைத்து விட்டார், அடியடியில் என்று அடித்து விட்டார் என்று. நீ மதரசாவுக்கு தொப்பி அணியாமல் போனாயா? அந்த நண்பர், அன்பான பெருமக்களே, அந்த காலம் திரும்ப வேண்டுமே. இதெல்லாம் என்ன ஆதாரம் இல்லாமல் செய்கிறார்களா? சற்று யோசிக்க வேண்டும். நாம் ஒரே ஒத்த மூலையிலே இருக்கக்கூடாது. நம்முடைய மூளையை சற்று விசாலப்படுத்த வேண்டும் என்பதுதான். இதோ அடுத்து ஒரு ஹதீஸ் பாருங்கள். சஹாபிகளும் அணிந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான யல்பஸு கலன்சுவத்தன் பயதா, வெள்ளை தொப்பி அணிந்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, நபியினுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் விடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புர்னுசன் அஸ்ஃபரமின் ஹஸின்,
கம்பளி ஆடையினால் நெய்யப்பட்டிருந்த அந்த தொப்பியை அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு சோம்பல் காரணமாக நாம் அணியாமல் இருக்கக்கூடாது. யதார்த்தமாக பள்ளிவாசலுக்கு வருகிறோம், திடீரென்று வாங்க சொல்லிவிட்டார்கள், தொழுகைக்கு நேரமாகிவிட்டது, வந்து விட்டோம், யதார்த்தமாக தொப்பி அணியவில்லை, அது வேற விஷயம். ஆனால் அலட்சியம் கூடாது. அது ஒரு சுன்னத்து. அன்பான பெருமக்களே, அந்த சுன்னத்துடைய நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும். எந்த ஒரு சுன்னத்தையுமே நம்ம அலட்சியமாக கருதக்கூடாது. அது கிதாபுகளில் பார்க்கிறோம், இஸ்திஃபாஃபு சுன்னத்தி குஃபுரன். ஒரு சுன்னத்தை அலட்சியமாக கருதினோம் என்றால் அது இறைவனுடைய அருட்படையை நிராகரிப்பதற்கு சமானம் என்று வருகிறது. அல்லாஹ் அளிக்கின்ற அந்த அருட்படைகளை நாம் நிராகரிக்கலாமா, உதாசீனப்படுத்தலாமா? அடுத்து அல்லாஹ் நமக்கு நேமத்துகள் வழங்குவானா? இளைஞர்களே, அன்பர்களே, தொப்பி அணியாதவர்களே, தொப்பி அணிவதை ஒரு பாவம் போன்று நினைப்பவர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். இளைய தலைமுறைக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். நம்முடைய பள்ளிவாசல்களுக்கும் சரி, எந்த பள்ளிக்கும் செல்லுகிற போது இயன்ற மட்டும் நீங்கள் தொப்பி அணிந்தவாறு நீங்கள் செல்லுங்கள். இதோ கடைசியாக ஒரு ஹதீஸ். அருமை சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஷுஹதாக்கள் 4 பேர் என்று சொல்லிவிட்டு ஒரு சஹாபி அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ஜய்யுதுல் ஈமான், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். மறுமை நாளிலே மக்களுக்கு மத்தியிலே அவர் எழுவார். எழுகின்ற போது மக்கள் எல்லோருமே ஷஹீதாக்கப்பட்ட அந்த நல்லவரை தலை தூக்கி பார்ப்பார்கள், இப்படியே அண்ணாந்து பார்ப்பார்கள், தலையை உயர்த்தி எருஃப உன்னாசு இலைஹி அயுனஹும் யௌமல் கியாமா ஹாக்கதா என்று சொல்லி நபி அவர்கள் தங்களுடைய தலையை இப்படியே தூக்கினார்கள், இப்படியே உயர்த்தினார்கள். உயர்த்திய போது ஹத்தா வக்காத்து கரன்ஸ்வத்து, அவங்க தலையில அணிஞ்சிருந்த தொப்பி கீழே பின்னாடி இப்படியே விழுந்துருச்சான். நபி அவர்களுடைய தலையில அணிந்திருந்த அந்த தொப்பி அப்படியே விழுந்து விட்டது. ஹத்தா வக்காத்து நலன் துருமுதியில 1695 1695 ஹதீஸ். அருமை சகோதரர்களே, ஹதீஸ் கிதாபில் உமர் அல்லாஹ்வும் இதே போன்று செஞ்சு காமிச்சாங்க, அவங்க தொப்பியும் அப்படியே கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு வருது. இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை. 2003 இது சம்பந்தமா ஒரு தொகுப்பு நூலே வெளியிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் இருட்டடி பண்றாங்க. எனவே நாம் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இல்லை. நாம உலமாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க ஹதீஸ் அரபி காலேஜுகளோட தொடர்புலேயே இருக்கக்கூடியவங்க, எல்லா ஹதீஸுகளையும் ஆயத்துகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லாததையும் பொல்லாதையும் பேசின நாங்க அல்லாஹுடைய சமூகத்துல குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்பட்டு நாங்க நரகத்திற்கு செல்ற மாதிரி ஆயிப்போடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம யாருமே நரகத்துக்கு செல்லக்கூடாது. நம்ம எல்லோருடைய தொழுகையும் கபூலாக வேண்டும், பரிபூர்ணமாக ஆக வேண்டும். அந்த சுன்னத்துகளுடைய அந்த பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே நாம் இதையெல்லாம் எடுத்துரைக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரசூல் காண்பித்து தந்த அந்த அருமையான நல்வழிகளில் நாம் நடைபயில நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.